அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம் தான். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ ஆல்ரெடி இப்போ மேக் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதால் தான் மேக் பண்ணுறேன். பிகாஸ் இதில் அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பர்டிகுலராக சிலர் கேட்டதில் சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க. அதால் தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதிகம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். சின்ன சின்ன வீடியோவாக ஒரு காலேஜை பற்றியும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். அதில் எல்லா லா காலேஜ் பற்றியும் டீட்டெயிலாக வீடியோஸ் இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நான் இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணுற வீடியோவை அதில் ஆட் பண்ணி விடுவேன். ஸோ அதை போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம். இந்த சேலம் லா காலேஜை பொறுத்தவரையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சேலம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து எடப்பாடி இல்லை ஈரோடு போகிற பஸ் எந்த பஸ் ஏறினாலுமே கவர்மெண்ட் லா காலேஜ்னு கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த காலேஜில் நிறுத்தி இறக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த காலேஜை பொறுத்தவரையும் 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் மாஸ்டர்ஸ் டிகிரியும் இருக்குது. 5 இயர்ஸ் கோர்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 120 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் இருக்கான். அதே மாதிரி அங்கேயும் 126 அவைலபிலிட்டி இருக்குன்னாங்க. யூஜி டிகிரியை பொறுத்தவரையும் 240 சீட்ஸ் பார்த்திங்கன்னா பர் இயருக்கு அலாட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் மாஸ்டர்ஸ் டிகிரி எல்எல்எம்மை பொறுத்தவரையும் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 சீட்டு, அப்போ 2 டிபார்ட்மெண்ட்னா 40 சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக யூஜி அண்ட் பிஜியை பொறுத்தவரையும் ஒரு வருஷத்துக்கு 300 சீட்ஸ் நம்ம சேலம் லா காலேஜில் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஹாஸ்டல் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எஸ், அந்த லா காலேஜில் ஹாஸ்டல் அவைலபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி இப்போ ஹாஸ்டல் ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஹாஸ்டல் கேம்பஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது காலேஜ் டிஃப்ரெண்ட் ஆகிறதால அது எந்த டைமில் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்றது தெரியாதால என்னால் சொல்ல முடியல. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதை ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்லியாச்சு. காலேஜ் டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காலேஜ் டைமிங்கை பொறுத்தவரையும் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 3 o'clock வரையும் காலேஜ் டைமிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம், சம்டைம்ஸ் கம்மி பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஃபைனல் ஒன் காலேஜ் லைப்ரரி. காலேஜ் லைப்ரரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரீசன் ஏன் அப்படின்னா எல்லா புக்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கே அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இந்த லா காலேஜை பொறுத்தவரையும் என்னோடய ரேட்டிங்கில் கேட்டிங்க அப்படின்னா 5 ஸ்டார்ஸுக்கு 4.8 ஸ்டார் கொடுப்பேன். ஸோ அந்த 0.3 ஸ்டார் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை கொடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லா காலேஜ் சேலம் லா காலேஜை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தது, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன லா காலேஜ் வேணும் அப்படின்றதே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.